ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. 72 நேஷனல் ஃபிலிம் அவார்டுக்கு வந்து நான் ஒரு ஜூரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது 2வது வாட்டி நான் ஜூரியா இருக்கேன். அண்ட் இந்த வாட்டி வந்து தமிழ் படத்துக்கு நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். அண்ட் கண்டிப்பா ராயன் சன் நெட்வொர்க் கிடைச்சிருக்கு, அப்ரிஷியேட் பண்றது. அதுல டைரக்டர் தனுஷ்க்கு கிடைச்சிருக்கு. அண்ட் ஸ்பெஷல் அவார்ட் தனுஷ் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவ்வளோ பயங்கர காம்படிஷன். ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். இப்போ 400 படங்கள் நாங்கள் பார்த்து அதை செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் மகாராஜால வந்து அருள் அரசு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாமே நல்ல நல்ல படங்கள். அதுக்கப்புறம் அமரன்ல வந்து எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக், ஐ திங்க் ஜிவி பிரகாஷ் 2வது 3வது வாங்குறாரு போல இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் டைரக்டர் 3 பேருக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பெஸ்ட் மூவின்னு சொல்றது கேப்டன் மில்லனுக்கு வந்து நேஷனலுக்காக சம்பந்தப்பட்ட படங்கள் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த வாட்டி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. பட் தமிழுக்கு நிறைய கிடைச்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி மம்முட்டி சாருக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நானும் மலையாள படங்களும் பண்ணியிருக்கேன், தெலுங்கு படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கனால மம்முக்கா கங்க்ராச்சுலேஷன். மம்முட்டி சார் கங்க்ராட்ஸ் பண்றேன். ஏன்னா அன்பிலீவபிள் ஆக்டிங். அந்த படம் நீங்க ஸ்டேட் அவார்ட் கூட வாங்கியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி தனுஷ் சான்ஸே இல்லை. கேப்டன் மில்லன் வந்து எங்களுக்கு வந்து அப்படியே பார்த்துட்டு நீங்க நம்ப மாட்டீங்க, எங்க கிட்ட இருக்க ஜூரிஸ் எல்லாமே நார்த். அவங்களே வந்து அந்த அளவுக்கு ஸ்பெஷல் அவார்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி நாங்க வந்து ஸ்பெஷலா கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனுஷ் கங்க்ராச்சுலேஷன் தனுஷ். ஐ எம் சோ ஹாப்பி. 2 அவார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பெஸ்ட் மூவி தமிழ் மூவி ராயனுக்கும் அண்ட் பெஸ்ட் ஸ்பெஷல் அவார்டு ஹீரோக்கு வந்து தனுஷ் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த வாட்டி தமிழ் நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நல்ல நல்ல படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லாஸ்ட் டைம்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருந்து இந்த வாட்டி கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் படத்துல வேற என்ன படம் வந்து சிறந்த படத்துக்கு வந்து நிறைய படம் வந்தது சார். நிறைய படம் வந்து ஐ திங்க் மகாராஜா இருந்தது அதுல. அதுக்கப்புறம் கார்த்திக் அரவிந்த் சுவாமி நடிச்ச படங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் ஏன்னா இது வந்து இப்போ செகண்ட் லெவல், ஃபர்ஸ்ட் லெவல்ல ஜூரிஸ் இருப்பாங்க. அவங்க எங்களை செலக்ட் பண்ணதை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். அதுலயே 2-3 படங்கள் எங்களால பார்க்க முடியல. கால் பண்ணலாம்னு எங்களுக்கு வந்து அந்த திருப்பி பார்க்கலாம் நாங்க சொல்லலாம். பட் அது எங்களுக்கு டைம் இல்லை, பத்தல. நிறைய படங்கள் இருந்தது. பட் என்னன்னா நாம மட்டும் ஜூரி கிடையாது, கிட்டத்தட்ட 10 பேர் இருக்கும் அண்ட் சேர்மன் இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேரும் வந்து நம்ம செலக்ட் பண்றது தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். தவிர இவங்க ஃபால்ட் அவங்க ஃபால்ட் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா வெரி ஜெனுவனா வந்து நாங்க எல்லாமே கலெக்ட் பண்ணி நாங்க வந்து யாரு ஹையஸ்ட் ஓட்டு கிடைக்குதுன்னு அதை வச்சுதான் நாங்க கண்டுபிடிப்போம். ஸோ அதுல வந்து தமிழ் படங்கள் நிறைய காம்படிஷன் வந்தது. பட் நிறைய ஐ திங்க் அமரனுக்கு நிறைய கிடைச்சிருக்கு அண்ட் ராயன் கிடைச்சிருக்கு, கேப்டன் மில்லன் கிடைச்சிருக்கு அண்ட் ஸ்பெஷல் சப்போர்ட்டிங் ஆக்டர் வந்து நம்ம மகாராஜா கிடைச்சிருக்கு, ஃபைட் மாஸ்டருக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிறந்த நடிகர் மம்முட்டி கூட இன்னொரு ஆளும் தமிழ்ல இருந்து யாரோட படமும் வரலையா சிறந்த நடிகர்? அதனாலதான் நாங்க வந்து ஸ்பெஷல் அவார்டா வந்து நாங்க தனுஷ் சார் கொடுத்தோம். ஏன்னா ரொம்ப நீங்க மம்முட்டி சார் படம் பார்த்திருக்கீங்களா தெரியல, பிரம்மயுகம் பயங்கரம் கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாரு. அண்ட் ஈக்குவலா இருந்தது. எங்களுக்கு வந்து டை அளவுக்கு போச்சு. அப்போதான் நாங்க வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட்டு அப்படி ஜாஸ்தி ஆன உடனே நாங்க என்ன பண்ணோம், நாங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், இல்ல தனுஷ் சாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அவார்டு கொடுக்கலாம். ஏன்னா அவர் எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பார். கேப்டன் மில்லன் தனுஷ்க்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் யூ நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. சிறந்த நடிகரா வந்து மம்முட்டிக்கும் தனுஷுக்கும் இடையே போட்டி இருந்தது. அப்புறம் அந்த ஹிந்தி அவருக்கும் போட்டி இருந்தது. அதுல கொஞ்சம் மம்முட்டி ஹையா, அதான் ஓட்டு தான், எல்லாமே ஓட்டுல இருந்தனால. பட் எல்லா ஜூரிஸும் சேர்ந்து எங்க சேர்மனும் சேர்ந்து ஸ்பெஷலா வந்து தனுஷ்க்கு விட முடியல எங்களால. ஸோ தனுஷ்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல். ஸோ அதே ஒரு பெரிய அவார்டு தானே. தேங்க்யூ ஸோ மச்.